வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூரில் நம்ம பார்க்குக்கு போக போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதாவது நான் பார்க்குக்கு போய் 2 இயர் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸு கேங்கோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மால் ட்ராவல். தஞ்சாவூர் ஆடுதுறை டு தஞ்சாவூர் போகலாமா? இயருக்கு முன்னாடி குட்டீஸ்லாம் அழைச்சிட்டு போட்டுட்டு அது ஒரு ஃப்ரெண்டு கேங்கோட அப்படி ஒரு ட்ராவல் போனோம். அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். 2 இயருக்கு அப்புறம் இப்போ வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு 6 பேர் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்கள் மட்டும் சிங்கிளாக போயிட்டு பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. நான் காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. அதாவது ஒரு 10:30க்கெலாம் வந்து நான் கும்பகோணத்தில் இருக்க மாதிரி ரீச் ஆகிடுச்சி. அங்கேருந்து நான் வந்து காரில் எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணி ஒன்றா பேசி சிரித்து கதைச்சி அந்த மாதிரி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தஞ்சாவூரில் போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். போகிற இடத்துலையே நான் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பூங்கா வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அதாவது தஞ்சாவூரை தாண்டி இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து காலையில் வந்துட்டு லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் போகிற மாதிரி இந்த பூங்காக்க வருவாங்க. நான் சின்ன பிள்ளையில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப ரேரு. நான் இருக்கிற ஊருக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரு 1 ஹவர் வந்து 1.5 ஹவர் வந்து ரொம்ப ட்ராவலு. ஸோ நம்ம வந்து இப்போ அப்படி தான் நம்ம வரா மாதிரி இருக்குது. ஆனால் ரேரு. பூங்கா வந்து முன்னாடி நான் இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் வந்து மேரேஜ் ஆகும்போது இருந்ததை விட இப்போ என்னோடய பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பூங்கா நிறையா தொட்டிலாம் வந்திருக்கு குழந்தைங்க ஆடுறதுக்கு. இந்த ஸ்கூல் டைமில் எங்கே போகிறது அப்படின்னு யோசித்தா நம்ம வந்து தஞ்சாவூர் பார்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து சிவகங்கை பூங்கா. இங்கே வந்து டிக்கெட்டு வந்து அலோடு உண்டு. அதாவது நுழைவுச்சீட்டு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளார ரீச் ஆகிட்டோம். ரொம்ப வெயில் இருந்தது, மதியான டைமாக இருக்கிறதுனால வெயில் இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மரத்தடியில் நிறையா பேர் வந்து உட்காந்து பேசிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு, குழந்தைங்கள் தான் ஜாஸ்தி அங்கே இருந்தாங்க. குழந்தைங்களுக்காக நிறையா ரைட்லாம் இருந்தது. குட்டீஸ்க்கெலாம் வந்து அதுக்கு வந்து தனி ரேட்டு காசு. அது வந்து நம்ம எந்தெந்த ரைடுக்கு போகிறோமோ அதுக்கு வந்து தனி காசு இருந்தது. ஃப்ரீன்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் காசு. ரொம்ப ரேட்லாம் கிடையாது. 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி அந்த 100 ருபீஸ்க்குள்ளே தான் ரேட்டு வந்துருந்துச்சு. ட்ரெயினும் இருந்தது, குட்டி ட்ரெயினும் இருந்தது. இதில் ஸ்நாக்ஸும் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப கொஞ்சம் கடைசியில் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த சம்சா, ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ப்ளேஸும் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். வேறு ஒரு இடத்துலையும் உட்காந்து சிரித்து பேசிட்டு உட்கார்ற மாதிரி நிறையா ப்ளேஸ் அங்கங்கே இருந்தது. இது வந்து ஒர்த்தான ப்ளேஸு தான். ஃப்ரெண்ட்ஸு போகிறதுக்கும் சரி, நம்ம வந்து ஃபேமிலியாக போகிறதுக்கும் சரி, ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி காலைல போய்ட்டு ஈவினிங் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ளேஸுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்கள் நிறையா வீட்டில் இருக்கிறதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இது வந்து நல்லா பெஸ்ட்டு. காலையில் நம்ம வந்துட்டோன்னா ஒரு 10 o'clock வந்தோன்னா லஞ்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அழகாக நம்ம வந்து குழந்தைங்களோட இருந்துட்டு நம்ம வந்து டைம் போகிறதே தெரியாது. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ளேஸ் தான். இப்போ 2 இயருக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சில தொட்டிங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து சுத்தமாக வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்தது. நிறையா குழந்தைங்கள் விளாட்றதுக்கான நிறையா ப்ளேஸ் அதுக்கான ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நிறையா ஃபேமிலியோடு நிறையா பேர் வந்திருந்தாங்க. டைம் நாங்கள் போயிருந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 2 ஹவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை தாண்டி வேறு எங்கேயாவது தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸ்நாக்ஸுக்குன்னே வந்து தனி வந்து ஒரு ப்ளேஸ் இருந்தது. அங்கே சம்சாலாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூடாக இருந்துச்சு. வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்கிரீமு அந்த மாதிரி இருந்தது. நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம், ஜூஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அந்த 2 ஹவர் போனதே எங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.